இந்த சம்மரில் எங்கே பார்த்தாலும் முருங்கைக்காய், இந்த முருங்கைக்காய் வச்சு ஒரே சாம்பார் குழம்பு தாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பழுத்த தக்காளி, இது நல்லா கலந்து வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு, இதெல்லாம் மறுபடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆயிரும் மசாலாஸ் எல்லாம். இதுக்கப்புறமா ஒரே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து மறுபடியும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்காய், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா முருங்கைக்காய் குக் ஆகிட்ருக்கும். இந்த கேப்பில் மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பீஸ் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், இது சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காய் வந்து நல்லா ஹாஃப் குக் ஆகிருக்கும். இது கூட இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா 2 கொதி வந்திருக்கும். அவ்வளோ சூப்பராக ரூம் ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சமாக திக்காக நல்லா கொதிக்கி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.